வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட சம் இம்பார்ட்டன்ஸ் ப்ராப்ளம்ஸ். ஸோ கொஸ்டின் என்னென்னா, பென்சின் சல்ஃபானிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பென்சின் ரிங்கில் SO3H. இந்த பென்சின் சல்ஃபானிக் ஆசிட் கூட சோடியம் ஹைட்ராக்சைடு 623 கெல்வின் சேர்த்தா ஏ கிடைக்குது. அப்போ ஏ என்ன? இப்போ ஏ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோடியம் ஃபினாக்சைடு அப்படிங்கிறது தான் ஏ. இந்த சல்ஃபானிக் ஆசிட் அப்படிங்கிறது சோடியம் ஃபினாக்சைடாக மாறிக்கும். இது அசிடிஃபிகேஷன் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சேர்த்தா பி கிடைக்குது. இப்போ சோடியம் ஃபினாக்சைடு கூட HCl சேர்த்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா ஃபீனால் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ NaCl வெளில போயிடும். இப்போ ஏ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ சோடியம் ஃபினாக்சைடு. பி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ ஃபீனால். இது ஒன் டைப் ஆஃப் ப்ராப்ளம். ஸோ இன்னொரு கொஸ்டின் பாருங்க டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதை அடிக்கடி கேட்குறாங்க. இந்த ஆர்கானிக் காம்பவுண்டோட ஃபார்முலா வந்து C6H7N. இதை பார்த்தோன்னே நீங்கள் சொல்லலாம் இட் இஸ் அனிலின். தட் இஸ் C6H5NH2 தான் இப்படி கொடுத்துருக்காங்க மாலிகுலர் ஃபார்முலாவா. இந்த NaNO2 அண்ட் HCl அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இது டயசோடிசேஷன் ரியாக்ஷன். அப்போ உருவாகிறது பென்சின் டயசோனியம் குளோரைடு. அப்போ பி அப்படிங்கிறது பென்சின் டயசோனியம் குளோரைடுன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். பென்சின் டயசோனியம் குளோரைடுங்கிற பியை ஹைட்ராலிசிஸ் பண்ணால் சி கிடைக்குது. அப்போ வந்து பென்சின் டயசோனியம் குளோரைடு ஹைட்ராலிசிஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது ஃபீனால். அப்போ சி அப்படிங்கிறது ஃபீனால் அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. அப்போ ஏ வந்து அனிலின், பி வந்து பென்சின் டயசோனியம் குளோரைடு, சி வந்து ஃபீனால். அந்த ஈக்குவேஷன் பாருங்க, C6H5NH2 NaNO2 and HCl அப்படிங்கிறது ஃப்ரெஷ்லி ப்ரிப்போர்டு நைட்ரஸ் ஆசிட்காக 273 கெல்வின் அண்ட் 278 கெல்வின். 273 கெல்வின்லேருந்து 278 கெல்வின் வரைக்கும். இப்போ இது டயசோடிசேஷன் ரியாக்ஷன் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பென்சின் டயசோனியம் குளோரைடு, அதாவது ஃபார்முலா வந்து C6H5N2Cl, அது பி. இந்த பென்சின் டயசோனியம் குளோரைடை ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு N2 கேஸாக போயிடும், HCl எடுத்துக்கும், மீதி இருக்கிற OH ஃபினைல் குரூப்பில் வந்து சேரும். அப்போ கிடைக்கிறது C6H5OH, அதாவது ஃபீனால் அப்படிங்கிறது கிடைக்கும். சரி டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ் இந்த டாப்பிக்லேருந்து கேட்கலாம். ஸோ உங்களுக்கு இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வேணும்னா கண்டினியூவாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.